சரவண பவோ ஓம் சரவண பவோ ஸ்ரீபாஞ்சராத்திர வசனங்கள் அத்தனையும் இவள் புருஷகார பூத்தைன்னு காட்டினார். ஆழ்வார் நேர தமிழ்படுத்தினார். ஆரம்பத்திலே அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்க உரமார்பா மிகரின் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே மிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழன் இல்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்னைக்கு 5ஆம் நாளுக்கு சொல்லிட்டேன். நிச்சயப்படியே ஒரு தரமான இந்த வாக்கியத்தை சொல்லணும்னு பிரார்த்திச்சுருக்கேன். அவசியம் இன்னைக்கு நாம சொல்லுவோம். ஏன்னா ஸ்ரீசூக்தம், ஸ்ரீஸ்தவம், ஸ்ரீஸ்துதி எந்த சூக்தங்கள் சேர்ந்தாலும் இந்த ஒரு வார்த்தை தான் விளக்கு. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் பாடினது இந்த ஒரு திருவாக்கு கொண்டுதானே இத்தனை பேரும் பாடியிருக்கா. அகலகில்லே நிறையும் ஒரு வினாடி இந்த திருமார்பை விட்டு பிரிய மாட்டேன்னு தெரிவிக்கிறாள் பிராட்டியார். அத ஸ்ரீஹீனுட்டாள் ஸ்ரீயம். அடுத்தது ஸ்ரீயம் தேவி உபக்வயே ஸ்ரீர்மா தேவி ஜுஷதாம் ஸ்ரீஹி மா தேவி ஜுஷதாம். அடுத்து தெரிவிக்கிறார் ஸ்ரீயம் தேவி உபக்வயே. இப்ப இங்க என் பக்கத்துல வரணும்னு அவளை பிரார்த்திக்கிறேன். என் அருகிலே வரும்படியாக அழைக்கிறேன். யாரை? ஸ்ரீஹி மா தேவி ஜுஷதாம். மா அழகான மற்றொரு சொல். மாங்கிறது என்ன? தாயார். இது எந்த பாஷையிலார்ட்ட இந்த ஒரு சொல்லு மட்டும் மாறாது. அது ஹிந்தியா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், மாங்கிற ஒரு சொல்லு இருக்கே அது தாய்ங்கிறத நன்னா புரிச்சிடும். இதே போல தகப்பனாருக்கு சொல்லு கிடையாது. மாங்கிற சொல்லு மட்டும்தான் நிக்கிறதே தவிர அதுக்குன்னு பான்னு சொன்னா எல்லா இடத்துலயும் தகப்பனார சொல்லுன்னு ஒருத்தரும் சொல்றதா தெரியல. மாங்கிற ஒரு சொல்லு தானே நிக்கிறது. காரணம் என்ன? இது இத்தனைக்கும் வாச்சைக்கு தானும் பெரிய விராட்டியார். அவளுக்குன்னா அந்த மான் ஏற்பட்டிருக்கு. ஸ்ரீயந்தேவி முபக்வையே அந்த ஸ்ரீதேவி நாச்சியார் அழைக்கிறேன். ஸ்ரீர்மாதேவி ஜுஷதாம் தேவியான ஸ்ரீஹின்னு பெயர் பெற்றவள் மாதாவானவள். அவள் வந்து என்னை அனுகிரகிக்கட்டும். இப்ப மாங்கிறது லட்சுமிக்கு திருநாமமானு சொன்னோம்னா 25வது அக்ஷரம் மா. பிள்ளலோகாச்சாரி தெரிவிக்கிறார். இது 25வது அக்ஷரம் மானா வர்ணமாலைன்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. கவர்கன், சவர்கன், டவர்கன், தவர்கம், பவர்கம் 5 வர்க்கம் இருக்கும் இல்லையா? கா 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 ந சா சா ஜா ஜா ஞ டா 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 ந தா 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 ந ப ப ப ப ம. 25வது அக்ஷரம் மகாரம். 5 5 5 25 யாராலாவா ஷாஷாசாக ஆக 8 33 எழுத்து சேர்ந்தது வர்ணமாலை. சம்ஸ்கிருதத்துல அடிப்படை முதல் வகுப்பு போய் உட்கார்ந்தோன்னு சொல்லி கொடுத்துருவா. இந்த வர்ணமாலையில 5 25வது எழுத்து இருக்கும் இல்லையோ அது மா. இப்ப மான்னு பெரிய விராட்டியார சொல்லணும்னா 25வது எழுத்தாலே குறிக்கப்படுகிற ஜீவ கோட்டியில் இருக்கிற தாத்தியத்தை காட்டுகிறபடியால் மா. பெரிய விராட்டியாருக்கு ஏன் அந்த திருநாமம் வந்ததுன்னா ஜீவ கோட்டிங்கிறது என்ன? அவனுக்கு அடிமைங்கிற கோட்டி. அவனிடத்துல அடிமைத்தனத்தை தானும் காட்டுகிறபடியால் பெரிய விராட்டியார மா என்று குறிக்கிறாளாம். ஒரு அர்த்தம் காட்டினார். மத்தொன்னு தெரிவித்தார். இல்லைன்னா அகாரமா அவளைத்தான் சொல்றது, உகாரமா அவளைத்தான் சொல்றது, மகாரமா அவளைத்தான் சொல்றதுன்னா தேவையில்லை. இத்தனை மாமான்னு மட்டும் சுருண்டு இந்த இடத்துல இப்ப என்ன ஊ வரைக்கும் போனா போறது உத்ருதா விட்டுனா லட்சுமி. இப்ப என்ன ஆ ஊ மா மூணுமே அவளைத்தான் சொல்லுமான்னா சொல்லும். அகாரம் ஏன் அவளை சொல்லும் தெரியுமா? மார்பை விட்டு பிரியலன்னோ இவ் அக்ஷரத்தை விட்டு பிரிவது. அகாரம்ங்கிறது ரக்ஷணேன்னு தாது. ரட்சிக்கும் போது பிராட்டி சன்னதி வேணும். பிராட்டி அப்ப சேர்த்துத்தானே அகாரத்துல சொல்லி ஆகணும். அகாரம் அவளைத்தான் சொல்லும். உகாரம் சந்தேகமே வேணா உத்ருதா விட்டுனா லட்சுமி உகாரேன உச்சத்தே சதா தூக்கப்படுகிறபடியால சதா அவ உகார வாச்சை. மகாரம் எதுக்குன்னா மகாரத்து தாசா அவனுக்கு அடிமைத்தனத்தை காட்டுறதெல்லாம் மகாரம் தானே. அடிமைத்தனம் தான் காற்றாலே பெரிய விராட்டியார். அதனால மகாரத்தாலும் சொல்லப்படுகிறாள். இப்படி ஓம்கிற 3 அக்ஷரங்களாலும் பெரிய விராட்டியார் சொல்லப்படுவள். அது ஒரு அபிப்பிராயம் மாங்கிறதுக்கு. ஆனா முக்கியமா சொல்லப்படுறது நடுவில் இருக்கிற உகாரத்தாலே. மற்ற ரெண்டும் ஆசைக்காக ஆதரத்துக்காக வியுற்பத்தி இருக்குங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. ஆனா உண்மையான அபிப்பிராயம் நடுவில் இருக்கிற உகாரம். உகாரத்தை தான் அழகா தெரிவிக்கிறார். யசோத நடுவுல படுத்துட்டு இருப்பலாம். ஆண்டாள் பாசனம் இருக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பர் ஹோமானே உறங்காது எழுந்திராய் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய். யசோதனுடைய திருமாளிகைக்குள்ள போனோம்னா முதல்ல நந்தகோபாலர் சேனிச்சுட்டு இருப்பான். அடுத்து யசோத படுத்துட்டு இருப்பான். 3வது கண்ணன் படுத்துட்டு இருப்பான். ஏன் இப்படி படுத்துட்டு இருக்கான்னு கேட்ட பாட்டு அப்படித்தானே இருக்கு. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் குமனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் ஓங்கி உலகளந்த உம்பர் ஹோமானே உறங்காது எழுந்திராய் என 3 பேரை எழுப்பினான். எதுக்கு இந்த மாதிரி படுத்துட்டு இருக்காள்னா ஒண்ணுமில்லே 3 பேருக்கு நடுவுல தான் யசோத படுத்துக்கணும். ஏன்னா பர்த்தாவனுடைய கட்டிலையும் விடமாட்டா, பிரஜையினுடைய தொட்டிலையும் விடமாட்டா. இந்த பக்கம் பர்த்தா அவர் கட்டில், இந்த பக்கம் பிரஜை அவர் தொட்டில். இந்த ரெண்டையும் 2 கையால பிடிச்சிருக்கா. எதே போல பிராட்டிய போலே ஸ்ரீதேவி நாச்சியார் என்ன பண்ணுவள்? நடுவுல ஊ, ஒரு பக்கம் பர்த்தா ஆ, ஒரு பக்கம் புத்திரன் குழந்தை மா. இந்த ஆவையும் விடுறதில்லை மாவையும் விடுறதில்லை. ரெண்டையும் சேர்த்து உகாரத்தா பிடிச்சிருக்காள் இல்லையா ஓம். அதனால படுத்துட்டு காரணம்
பார்த்தவன் படுத்துட்டு கேட்டான். இப்ப சந்தேகம் எங்க வரும் தெரியுமா? அப்ப கண்ணனை முதல்ல படுக்க வச்சு, ரெண்டாவது யசோதையை படுக்க வச்சு, மூணாவது நந்தகோபாலனை படுத்திருந்தாலும் இது பண்ணலாம் இல்லையோ, ஒண்ணும் தப்பு இல்லையே. நடுவுல யசோதை இருக்கணும், இப்ப அவ்வளவுதான் கணக்கு. அப்ப முதல்ல கண்ணன் சேமிச்சுக்கிட்டான், ரெண்டாவது யசோதை, மூணாவது நந்தகோபாலன் படுத்துருக்கலாம். பாட்டு ஆரம்பமே அம்பர மூடரு தோங்கி அளந்த உம்பர் கோமானே உறங்காதினாய் உம்மனார்க்கெல்லாம் குழந்தை குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதை அறிவுராய் அம்பரமும் அம்பரமே தண்ணீரே சோரை அரம்சியம் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். பாட்டு இப்படின்னா இருந்திருக்கணும். முதல்ல கண்ணனை எழுப்புவோம், அடுத்து யசோதை எழுப்புவோம், அடுத்து நந்தகோபாலன் எழுப்பியிருக்கலாமே. அப்ப சொன்னார், இல்ல இல்ல, இந்த ஊரை பத்தி உங்களுக்கு தெரியாது, அதனாலதான் ஜாகிரதையா நந்தகோபாலர் முதல்ல படுத்துட்டு இருக்காருன்னா. என்ன ஊர் தெரியுமா? இது ரொம்ப பெரிய ஊர். உஷை பாணாசுரன் 2 பேர் இருந்தாலும். இந்த உஷை ஒரு கனவு கண்டா. பாணாசுரனுடைய பொண்ணு உஷை, அவ ஒரு கனவு கண்டாலாம். கனவுல கண்ணனுடைய பேரன் அவனைத்தான் கணவனாக வரிக்கணும்னு கனவு பார்த்துட்டான். கனவுல அவனை பார்த்துட்டேங்கிறா. கனவுல இடத்துல பெரிய கட்டம் என்னன்னா, நானே இன்னொரு தரம் பார்க்கணும்னாலும் பார்க்க முடியாது, நான் பார்த்ததை இன்னொருத்தர் பார்க்கணும்னாலும் பார்க்க முடியாது. இந்த ரெண்டுமே கனவுல பண்ணவே முடியாது. அவளுக்கு சித்திரலேகான்னு ஒரு தோழி இருந்தாலும். அந்த தோழிக்கு ஒரு அதிமாத்திர சாமர்த்தியம். தன் தோழி பார்த்த கனவுல யார பார்த்திருக்காளோ அவனை சித்திரமா எழுதுற அளவுக்கு அவளுக்கு சாமர்த்தியமா. அவ சித்திரத்தை தூளிகை எடுத்துட்டா எழுத ஆரம்பிச்சா, இவனை பாத்தியா இல்ல, இவனை பாத்தியா இல்ல, இவனை பாத்தியா இல்ல. கிருஷ்ணனுடைய உருவத்தை வரைஞ்சா. இவன் தான் நானா, ரொம்ப கிட்டக்கு வந்து டாப்ல இருக்கு, இந்த ஷாடையில தான் இருக்காரு, நானும் பார்த்தவர், ஆனா இவ்வளவு அழகா இல்ல, பார்த்தவ சொல்லிட்டான். அடுத்துக்கப்புறம் கிருஷ்ணனுடைய குமாரன் அவனுடைய படத்தை வரைஞ்சா, இன்னும் கிட்டக்கு வந்துட்டே, ஆனா இவர் இல்ல. மூணாவது அனிருத்தாழ்வானுடைய படத்தை வரைஞ்ச உடனே இவதான் சொல்லிட்டா உஷை. பார்த்தா அந்த சித்திரலேகா. அடுத்தது, இவ்வளவு தானே, கவலையை விட்டுடு, நான் போய் தூக்கின்னு வரேன்னா நேர போனா கட்டுலோட மேல் மாடியில படுத்துனான் அனிருத்தாழ்வான். கட்டுலோட தூக்கி கொண்டு உஷை பக்கத்துல விட்டுட்டா. இவ்வளவு உஷை இவனு தானும் இருக்க பாணாசுரன் பார்த்தான். 2 பேரையும் சேர்த்து சிறைச்சாலையில அடைச்சுட்டான். இந்த இடத்துல பெரியவா சந்திர உடனே எழுதி வச்சார், ஐயோ இவன் பண்ணத்தை எங்க ராவணன் பண்ணிருக்க கூடாதுன்னு. என்ன அர்த்தம்னா, இவன் என்ன பண்ணிட்டான், 2 பேரையும் சேர்ந்து ஒரே சிறைச்சாலையில் அடைச்சானா. அதே போல ராமனைய சீதையும் 2 பேரையும் அசோகவனத்துல வச்சிருந்தா எங்க ராமன் துளி கூட திரும்பி வரணும்னு ஆசையே பட்டிருக்க மாட்டான். அவன் மாட்டுக்கு சொத்தமா அசோகவனத்தோட இருந்திருப்பான். எதுக்கு இந்த நாட்டுக்கு வரணும், எதுக்கு இந்த தசரத ராஜ்யம் ஆண்டே வேண்டாம், அவன் மாட்டுக்கு நிம்மதியா அங்க இருந்திருக்கலாம் இல்லையோ. ஐயோ இது தெரியாது படுத்தே, பாணாசுரனுக்கு தெரிஞ்சது ராவணனுக்கு தெரிய வேண்டாமா, பிரிச்சு வைக்கலாமான்னு கேட்டுட்டாராம். எதுக்கு இந்த கொண்டு போய் போட்டார் இல்லையா, இந்த அனிருத்தாழ்வான் பேரன் இவனுக்கு இருக்கிற சாமானிய அழகுக்கே இத்தனை பயப்படணும்னா, அவருடைய பாட்டனார் சாட்சான் மன்மதா மன்மதனே தானு பிச்சை வாங்கும்படியான கரியானூர் காளை பகவான். காளபுகுத கனாக்கண்டேன் தொழினாம், காளைக்கே கால பருவம் என்ன, அவன் அழகென்ன. இந்த அழகை எங்க வேணா தூக்கின்னு போடும் இந்த ஊர் பெண்கள்லாம். உஷே தேவல ஏதோ கட்டுலோட தூக்கின்னு வந்து விட்டதோட சரி, இந்த ஊர் இடைச்சிகள்லாம் பேசாம இருக்க மாட்டா, என்ன வேணா பண்ணிடுவாருங்கிறதுக்காக நந்தகோபாலன் கண்ணனை 3வது படுக்க வச்சுட்டு தான் முதல்ல படுத்து போறான். ஏன்னா முதல்ல கண்ணனை விட்டா தூக்கி விட்டா என்ன பண்றது, அதனாலதான் தான் முதல்ல ஜெயனித்து, அடுத்தது யசோதை, அடுத்தது கண்ணன். இவர் முதல்ல படுத்தாகணும் ரட்சிக்கிறதுக்காக. யசோதை அடுத்தது படுத்தாகணும். இந்த கேள்வி கேட்கலாம், அப்ப முதல்ல நந்தகோபாலன், அடுத்தது கண்ணன், அடுத்தது யசோதை படுக்கலாமேன்னு. அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம், யசோதை நடுவுல இருந்தா தான் ஒரு பக்கத்துல பர்த்தாவையும் ஒரு பக்கத்துல பிள்ளையும் பிடிச்சுக்க முடியும். அதே போலத்தான் நமக்கு அகாரவாச்சன் பகவான் முதலிலே, உகாரவாச்சை பிராட்டி நடுவிலே, மகாரவாச்சன் ஜீவாத்மா 3வது. இந்த இடத்துல மகாரவாச்சன்னா கண்ணன்கிறாப்புல தோணும், அது அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல அகாரங்கிறதான் பரமாத்மா. ஆனா திருஷ்டாந்தத்துல பார்த்தா கண்ணன் மகாரம்ங்கிறாப்புல வரும். ஏன்னா கண்ணன் தானே குழந்தையா 3வது படுத்துட்டு இருக்கான். இந்த இடத்துல நந்தகோபாலர் அகாரத்தை போலையும் கண்ணன் மகாரத்தை போலையும் வரும். அதுக்கு திருஷ்டாந்தத்துல இருக்கிற எல்லாத்தையும் வச்சுட கூடாது, ஏதோ உவமைங்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கணுமே தவிர அப்ப நந்தகோபாலன் அகாரமா கண்ணன் மகாரமா இப்படின்னு கேட்கக்கூடாது. ஒருத்தர் சொன்னார், என்னுடைய பார்த்தேன் மனைவியினுடைய முகம் ரொம்ப சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம், சந்திரனை போல ராமன் திருமகண்டலம் காந்தினா, மனைவியினுடைய முகம் சந்திரனை போல அழகா இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார். எடுத்தாப்புல ஒருத்தர் பார்த்து வந்தார், சுவாமி உங்க ஓம தப்புன்னார். ஏன்னு கேட்டார், அப்ப முகம் கழுத்துல இருக்கா ஆகாசத்துல இருக்கான்னார். சந்திரனை போல அழகா இருக்குன்னு சொன்னா முகம் கழுத்துல இருக்கா ஆகாயத்துல இருக்கான்னு கேட்பானா. அழகா இருக்குங்கிற அளவுக்கு அதை வச்சுக்கணுமே தவிர எங்க இருக்கு சந்திரன் ஆகாசத்துல இருப்பார், அப்ப முகம் ஆகாசத்துல இருக்கான்னு ஆறான்னு கேட்போனா. இருக்கிற இடத்தோட நாம திருஷ்டாந்தத்தை நிறுத்தி விடணும். இங்க பார்த்தோம்னா முதல்ல எடுக்கிறான் தானும் அகாரத்தை போன்ற அந்த கோபாலன், 3வது கண்ணன், நடுவில் யசோதை. இதெல்லாம் எதுக்குன்னா உகாரேன உச்சதே சதா, ஓங்காரத்தினுடைய ஊங்கிற நடு அக்ஷரத்தின் இடத்திலே இந்த பக்கத்துல அகாரத்தையும் இந்த பக்கத்துல மகாரத்தையும் ரெண்டையும் பிடித்துக் கொண்டு பிராட்டி சிவசாதிப்பள் ஒற்றை எழுத்தாலே அது சாதிக்கிறார். மிமே மியே கிளைர் மானையே மயிமாதி ஜகக்ஷயே, எல்லாவற்றையும் நான் படைக்கிறேன் அளக்கிறேன். மானேங்கிற தாத்துவின் படி பார்த்தோம்னா படைக்கிறாள் அளக்கிறாள் அழிக்கிறாள், அந்த அர்த்தத்திலையும் வரையும். கடைசியில சொன்னார் மாங்கிறது எதுக்கு சொல்லி தெரியுமா, மன ஞானேன்னு தாத்து. ஞானமுடையவர்கள் 6 2 பேர். ஜீவாத்மாக்களுக்கு ஞானம் உண்டு, பரமாத்மாவுக்கு ஞானம் உண்டு. மனஞானேங்கிற தாத்துவின்படி இந்த ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவும்
ரெண்டு பேரும் தன்னை எதிர்பார்க்கும்படி இருக்குமவள் மா. மாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? மனஞானே தாது. அந்த ஞானமுடையவர்கள் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் அந்த ரெண்டு பேரையும் தன் கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறாள் மா. அது மற்றொரு அபிப்பிராயம் காட்டினார். ஸ்ரீயம் தேவி முபத்வயே ஸ்ரீர்மா தேவி ஜுஷதாம். நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறை பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமலா கரோகரா, கச்சிம்ப சன்மான் கரோகரா.